ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான புட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் ஹெல்தியானது. அதுக்கு இன்றைக்கி நான் சிவப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சு விடணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக கையில் தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சு விடுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தெளித்து விட்டு மாவு பிசைஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இதோட பக்குவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சி விட்டால் இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி இருக்கணும். அதை உதுத்து விட்டால் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இதுதான் இதோட பக்குவம். இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு புட்டு மாவை சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் புட்டு ரெடி ஆயிரும். இப்போ தேங்காய் ஒரு ஏலக்காய் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் மிக்ஸு, நாட்டு சர்க்கரை இல்லைனா உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக சுகர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்